நார்மலா ஒரு மனுஷன் அவரோட வாழ்நாட்கள்ல 35,000 கிலோ அளவுக்கு உணவு சாப்பிடுறாராம். இந்த உணவோட அளவு ஒவ்வொரு மனுஷனோட வாழ்நாட்களுக்கு ஏத்த மாதிரி மாறுபடும். ஆனா இங்க 35,000 கிலோ உணவுனா ஏதோ சாதாரண விஷயம் இல்ல. அவ்வளவு உணவையும் நம்ம உடம்புல ஏற்க வச்சு நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றலை கொடுத்து இயக்குறது நம்ம செரிமான மண்டலம் தான். இந்த செரிமான அமைப்புன்றது 9 மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய ஒரு சங்கிலி போன்ற ஒரு அமைப்பு. இதை பத்தி நம்ம சின்ன வயசுல இருந்தே படிச்சுட்டு வந்திருப்போம். ஆனா இந்த வீடியோல நம்ம செரிமான அமைப்புல இந்த உணவு எப்படி ரன் ஆகுதுன்றத லைவா பார்க்க போறோம். நீங்க இதுல பாக்குற காட்சிகள் பல உங்களுக்கு அருவருப்பா கூட இருக்கலாம். ஆனா நம்ம வயிற்றுக்குள்ளார இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்றத இப்படி பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியுன்றதுக்காக அப்படி காட்சி அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கு. அதே போல நம்ம செரிமான மண்டலம் நல்லபடியா சிறப்பா ஒர்க் பண்ணணும்னா நாம என்னென்ன பண்ணணும்ன்றத கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். செரிமான மண்டலம்ன்றது வாயிலிருந்து ஆரம்பிச்சு உணவு குழல், இரைப்பை, சிறுகுடல், கல்லீரல், கணையம், பித்தநீர், பெருங்குடல், மலக்குடல்ட்டு இப்படி 9 உறுப்புகளும் ஒன்றே ஒன்று சார்ந்து ஒரு ப்ராசஸ் நடக்கிற அமைப்பு தான் இது. வாயிலிருந்து மலக்குடல் வரைக்கும் சுமார் 9 மீட்டர் நீளம் இருக்கு. நாம சாப்பிடுற உணவுல புரோட்டீன்கள், கார்போஹைட்ரேட்டுகள், விட்டமின்கள், மினரல்ஸ்கள்ட்டு இப்படி எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையான ஒண்ணு. ஆனா இது எல்லாத்தையும் நம்ம உடம்புல அப்படியே டைரக்டா யூஸ் பண்ணிக்க முடியாது இல்லையா? அதனாலதான் நம்ம செரிமான அமைப்பு இதை சிம்பிள் எலிமெண்டா மாத்தி நமக்கு வழங்குது. சரி, இப்படி நடக்கிற அந்த வேலை எப்படி சிறப்பா நடக்குது அப்படின்றத பத்தி பார்ப்போம். முதல்ல நம்ம செரிமான மண்டலம் வாயிலிருந்து ஆரம்பிக்குது. நாம ஒரு உணவை சாப்பிடும்போது மட்டும் இல்ல, அந்த உணவை பார்த்தாலோ இல்ல வாசனையை நுகர்ந்தாலோ நமக்கு பிடிச்ச உணவை பத்தி நினைச்சு பார்த்தாலும் சரி, நம்ம மூளை நம்ம உமிழ்நீர் சுரப்பி மூலமா நம்ம செரிமான மண்டலத்துக்கு ஒரு சிக்னலை அனுப்ப ஆரம்பிச்சிடும். இதனால நம்ம வாயில சலைவா அப்படின்னா உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிக்கும். நாம உணவை எடுத்துக்கிட்டு சாப்பிடும் பொழுது அந்த உமிழ்நீரோட கலந்து அதை அரைக்கப்படும் பொழுது அப்ப சலைவால இருக்கக்கூடிய என்ஜிம்ஸ் எல்லாம் கார்போஹைட்ரேட்டுகளை குளுக்கோஸா மாத்திடுது. கிட்டத்தட்ட தினசரி நம்ம வாயில 1.5 லிட்டர் சலைவா வெளியாகுது. நாம அதோட நல்லா மென்று சாப்பிட்டா நம்ம வாயில 30ல இருந்து 50% வரைக்கும் உணவு அரைக்கப்படுது. இங்க உணவு மெல்றதுன்றது ரொம்ப முக்கியமான வேலை. ஆனா அப்பதான் பலர் மொபைலை பார்த்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு சரியா மெல்லாமலேயே அந்த உணவை விழுங்கிடுறாங்க. சரி, உமிழ்நீரோட சேர்த்து மென்று மென்மையா அரைக்கப்பட்ட உணவை போலஸ்னு சொல்றாங்க. சரி, இப்ப நம்ம உணவை விழுங்கும் போது நம்ம தொண்டையில நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இதுதான் தொண்டையோட அமைப்பு. நம்ம காற்றை இழுக்கும் போது அது மூக்குல இருந்து இந்த மாதிரி டிராவல் ஆகி இந்த வழியா நுரையீரலுக்கு போகுது. ஆனா நம்ம சாப்பிடுற உணவு இந்த வழியா தான் போகுது. அப்படி இருக்க இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா நாம சாப்பிடுற உணவு நுரையீரலுக்கு போகவும் வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இங்க எபிக்லோட்டிக்ஸ் என்ற ஒரு அமைப்பு இருக்கு. இந்த அமைப்பு நார்மலா மேலதான் இருக்கும். ஆனா நம்ம எதையாவது விழுங்கும் போது இது கீழே இறங்கி காத்து புகாம அப்படியே மூடிடுது. அதனாலதான் நம்ம சாப்பிடுற ஃபுட்டு நுரையீரலுக்கு போக விடாம உணவு குழாய் வழியா போயிடுது. இதனாலதான் நம்ம ஒரே சமயத்துல விழுங்கவும் முடியுது, சுவாசிக்கவும் முடியுது. வேணும்னா நீங்க வேணா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. எப்பாவது நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா சாப்பிடும் போது இல்லைன்னா வாய் முழுக்க உணவை கொமுக்கும் பொழுது அப்ப இந்த உணவு தவறுதலா இந்த காற்று போகும் பைப்ல லைட்டா நுழைஞ்சிடுது. அந்த சமயத்துலதான் நமக்கு பொறி ஏறி போயிடுது. அப்போ ஒரு தும்பல் மாதிரி வந்து இந்த உணவு அப்படியே மேலே எகிரி வந்துடுது. இப்ப நம்ம உணவு விழுங்கும் பொழுது 20 சென்டிமீட்டர் நீளத்துக்கு அது இறங்கி போகும்போது அங்க எசோஃபாகஸ் அதாவது உணவு குழாய் வழியா மெல்லமா கீழே இறங்குது. அப்ப உணவு குழாயோட தசை அந்த உணவை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அனுப்புது. அப்ப இந்த தசை ஒரு அலை போல அப்படியே அசைஞ்சு அந்த உணவு அப்படியே கீழே அனுப்பிடுது. இப்படி இந்த தசையை அட்ஜஸ்ட் பண்ணி அனுப்புறதால தான் நம்ம தலைகீழ தொங்கிக்கிட்டு சாப்பிட்டா கூட அது நம்ம வயிற்றுக்கு போகுது. அந்த அளவுக்கு பவரா இந்த உணவை வயிற்றுக்குள்ளார அனுப்புது. இப்படிதான் இந்த உணவு குழாய் வழியா இந்த உணவு செரிமான மண்டலத்துக்குள்ளார போயிட்டு என்டர் ஆகுது. செரிமான குடல்ன்றது ஒரு பை மாதிரி. இப்ப நம்ம எடுத்துக்கிற உணவை பொறுத்து அதோட சைஸை அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்குது. இதுல 2 லிட்டர்ல இருந்து 3 லிட்டர் வரைக்கும் உணவை ஃபில் பண்ணிக்குது. அப்ப இந்த இரைப்பையில ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், ஹார்மோன், அப்புறம் மியூக்கஸ் எல்லாம் வெளிவருது. இதுல இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ன்றது தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒண்ணு. இது கையில பட்டுச்சுன்னா நம்ம கை கூட எரிஞ்சு கருகி போயிடும். ஆனா நம்ம இரைப்பை சுவர்ல மியூக்கஸ் உருவாகி ஒரு லேயர் இருக்குது. இதனால இந்த ஆசிடே இருந்தா கூட நம்ம இரைப்பையை அதை அரிச்சிடாம இந்த மியூக்கஸ் பாதுகாக்குது. அப்ப இந்த மாதிரி சமயத்துல நம்ம இரைப்பையோட தசையெல்லாம் நல்லா அசைஞ்சு கொடுத்து இந்த உணவை நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய ஆசிடோட அப்படியே கலந்து விட்டுருது. இப்படி இந்த பவர்ஃபுல் ஆசிட்ல நம்ம உணவு படும் பொழுது நம்ம உணவுல ஏதாவது பாக்டீரியா இருந்தா அது அப்படியே அழிஞ்சு போயிடுது. இப்படி இந்த ஆசிடோட கலந்து போன உணவை தான் சைம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த இரைப்பைக்கு கீழே ஸ்பைலோரிக் ஸ்பின்ச்சர் என்ற ஒரு வால்வு இருக்கு. இதுல 20 செகண்டுக்கு ஒரு முறை கொஞ்சம் கொஞ்சமா இந்த சைமை டியோடினம் என்ற உறுப்புக்கு அனுப்புது. இப்படி இரைப்பையில இருக்கக்கூடிய உணவுகள் காலியாகிறதுக்கு 3ல இருந்து 5 மணி நேரம் வரைக்கும் டைம் தேவைப்படுது. இந்த டியோடினம் என்றது 25 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஆனா அதிக அளவு உணவுப் பொருட்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகிறது இங்கதான் நடக்குது. இங்க கணையத்துல இருந்தும் கல்லீரல்ல இருந்தும் கால் பிளாடர்ல இருந்து பைல் என்கிற டைஜஷன் ஜூஸ் எல்லாம் இந்த சைம்ல வந்து அப்படியே மிக்ஸ் ஆக ஆரம்பிக்குது. இதனால புரோட்டீன்ஸ் என்றது அனிமோ ஆசிடாக, ஃபேட் என்றது ஃபேட்டி ஆசிடாக, அடுத்து கார்போஹைட்ரேட் வந்து குளுக்கோஸாகவும் மாறுது. ஏன்னா நம்ம உடம்பு இதை டைரக்டா எடுத்துக்காது. அதனாலதான் இந்த மாதிரி மாத்திடுது.
இதனால நம்ம உடம்புக்கு உணவுல இருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் ஈஸியா கிடைச்சிருது. அதுக்கப்புறம் இந்த சைம் சிறுகுடலுக்கு போகுது. இந்த சிறுகுடல்ன்றது சுமார் 20 அடி நீளம் இருக்கும். ஒரு சாதாரண மனுஷனுடைய நீளம் 6 அடி தான். ஆனா நமக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த சிறுகுடல் 20 அடினா அது எவ்வளவு நீளம்னு நினைச்சீங்க? இந்த சிறுகுடலுக்குள்ளார இருக்கக்கூடிய சுவர்கள்ல லட்சக்கணக்கான மைக்ரோவேலிஸ் இருக்கு. இது பார்க்க ரோமம் மாதிரி இருக்கும். இது உணவுல இருக்கக்கூடிய சத்துக்களை உறிஞ்சி அதை ரத்தத்துக்கு அனுப்புது. இந்த ரத்தம் உடம்பு முழுக்க டிராவல் பண்ணி நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றலை கொடுக்குது. இந்த உணவுல இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களும் எடுத்துக்கிட்ட பிறகும் கூட அதுல இன்னமும் ஃபைபரும் வாட்டர் கண்டென்ட்டும் அப்படியே தங்கி இருக்கும். அது சிறுகுடல்ல இருந்து திரும்ப பெருங்குடலுக்கு போகுது. இந்த பெருங்குடல்ன்றது சுமார் 5 அடி நீளம் இருக்கும். இங்க உங்களுக்கு சந்தேகம் வரலாம், 20 அடி நீளம் இருக்கக்கூடிய குடலை சிறுகுடல்ன்றாங்க, வெறும் 5 அடி நீளம் இருக்கக்கூடியதை பெருங்குடல் அப்படின்றாங்களே அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாம். அது ஏன்னா சிறுகுடல்ன்றது சுமார் 1 அங்குலம் அளவுக்கு தான் அகலமே இருக்கும். ஆனா பெருங்குடலை பாத்தீங்கன்னா 2 அங்குலம் வரைக்கும் அகலமா பிராடா இருக்கும். அந்த அகலத்தை கணக்கு பண்ணி தான் இதை பெருங்குடல் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஃபைபர் வாட்டர் மாதிரியான உணவுப் பொருட்கள் சிறுகுடல்ல இருந்து பெருங்குடலுக்கு போகுது. இதை தான் கொலோனியல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெருங்குடல் என்ன பண்ணுதுன்னா இதுல மிஞ்சி இருக்கக்கூடிய சத்துக்களை எடுத்துக்கிட்டு அதுல உள்ள வாட்டரை அப்படியே அகற்றிடுது. இப்படி தேவையான சத்துக்களை எடுத்துக்கிட்ட பிறகு அதுல மீதி இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட்டுகளை ஸ்டூல் அப்படின்னு சொல்றாங்க. இது அடுத்து ரெக்டம் என்கிற 5 அங்குல சைஸ் இருக்கக்கூடிய ஒரு சேம்பர்ல போயிட்டு டிராவல் ஆகுது. இப்படி டிராவல் ஆகிற அந்த வழியை தான் அலிமெண்டரி கேனல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி தான் நம்ம சாப்பிடுற உணவுப் பொருள் வாயிலிருந்து ரெக்டம் வரைக்கும் கம்ப்ளீட்டா ப்ராசஸ் ஆகுது. 24 மணி நேரத்துல இருந்து 72 மணி நேரம் வரைக்கும் இதுக்கு டைம் தேவைப்படுது. அதன்படி நம்ம என்ன மாதிரியான உணவை சாப்பிடுறோமோ அந்த உணவுப் பொருளுக்கு ஏத்த மாதிரி தான் செரிமானம் ஆகிற நேரமும் தீர்மானிக்கப்படுது. சரி, இங்க எளிமையா செரிக்கக்கூடிய உணவுகள் எதுன்னு பாத்தீங்கன்னா பழங்கள், காய்கறி போன்ற உணவுகள் தான். அதுவே இறைச்சி உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா செரிக்கிறதுக்கு அதிக நேரம் தேவைப்படும். இதன்படி தான் நம்மளுடைய செரிமான ப்ராசஸ் எல்லாம் நடந்துட்டு வருது. தற்காலம் நீங்க பாத்தீங்கன்னா பலரும் செரிமான கோளாறுகளால அவதிப்படுறத பார்க்க முடியுது. சாப்பிட்டது அப்படியே நெஞ்சிலே நிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுறது, கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம், நெஞ்சு எரிச்சல், அல்சர், இப்படி ஏதாவது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையால பலர் பாதிக்கப்பட்டுட்டே வராங்க. இப்படி இந்த மாதிரியான சிக்கல்கள் வராம இந்த செரிமான அமைப்பு ஒழுங்கா ஒர்க் பண்றதுக்காக சில டிப்ஸ்களை பார்ப்போம். 1, சாப்பிடும்போது அவசர அவசரமா அப்படியே விழுங்காம குறைஞ்சது 30 செகண்ட் வரைக்கும் மென்று சாப்பிடணும். நாம எந்த அளவுக்கு மெல்றோமோ அந்த அளவுக்கு உணவு அரைக்கப்பட்டு நம்ம செரிமான பணியை இன்னும் எளிமையாக்கும். அதனாலதான் நம்ம ஊர்ல ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, உணவை நன்கு மென்று அரைத்து குடியுங்கள், குடிக்க வேண்டிய தண்ணீரை மென்று விழுங்குங்கள்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம உணவை தண்ணீர் போல நன்கு மென்று அரைத்து சாப்பிடணும்னு சொல்ல வராங்க. அதே போல நம்ம தண்ணீர் குடிக்கும் போது ஒரேடியா அதை விழுங்காம கொஞ்சம் கொஞ்சமா வாயில வச்சு வச்சு மெல்ல மெல்ல குடிக்கணும். இப்படி உணவை நன்கு மென்று தின்றாலே நம்ம செரிமான அமைப்பு ஈஸியா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே போல சரியா மெல்லாம உணவை அப்படியே விழுங்கிட்டீங்கன்னா முழுமையா சத்துக்கள் உடலுக்கு கிடைக்காம போயிடும். இப்படி சரியா மென்று சாப்பிடாத உணவுப் பொருட்கள் டாக்ஸிக்காக, அதாவது ஒரு விஷ பொருளாக வயிற்றுல மாறிடுது. அதே போல தூங்க போறதுக்கு முன்னாடி குறைஞ்சது 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிடுறது நல்லது. ஏன்னா இந்த உணவு செரிமான ப்ராசஸ் நடக்கிற சமயத்துல நம்ம குடல்ல உள்ள சத்துக்கள் எல்லாம் ரத்தத்துல கலக்கிறதுக்காக, அந்த ப்ராசஸ்க்காக வேண்டி நம்ம பிளட் வயிற்று பகுதியிலே இருக்கும். அதனாலதான் அந்த சமயத்துல மற்ற பகுதிகளுக்கும், முக்கியமா மூளைக்கு தேவையான ரத்தம் அதிகமா அங்க போகாம இருந்துடுது. அதனாலதான் நம்ம சாப்பிட்டு முடிஞ்சதும் நமக்கு கொஞ்சம் கிறக்கமா இருக்கிற மாதிரியே இருக்கும். பொதுவா நைட் நேரத்துல நம்ம தூங்க போகும்போது நம்ம மூளை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையும் வெளியே அனுப்புது, பாதிக்கப்பட்ட உறுப்புகளை சரி பண்றது போன்ற வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம சாப்பிட்ட உடனே படுத்தோம்னா பிளட் எல்லாம் வயிற்று பகுதியிலே தங்கிடுறதால மூளைக்கு தேவையான ரத்தம் சரியா கிடைக்காததால அது சரியா ஒர்க் பண்றது இல்ல. அதனாலதான் நம்ம தூங்க போறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிடுறது நல்லது. ஒவ்வொரு நாளும் நம்ம கரெக்ட் டைம்ல சாப்பிடணும். இதனால நம்ம ஜீரண சக்தி அந்த டைமிங்க்கு ஏத்த மாதிரி பழக்கப்பட்டுடும். இதன்படி ஒவ்வொரு நாளும் சேம் டைம்ல சாப்பிடுறதால ப்ராப்பரா செரிமானம் நடக்க ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா கேஸ் ப்ராப்ளம் போன்றவைகள் எல்லாம் வரும். அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஸ்ட்ரெஸ்ன்றது நம்ம செரிமான சக்தியை பாதிக்கக்கூடியது. எப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், உணவு செரிமானம் நடக்கிற சமயத்துல நம்ம வயிற்று பகுதிக்கு அதிக ரத்தம் தேவைப்படும். அந்த நேரம் பார்த்து நீங்க ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ரத்தம் எல்லாம் உடல்ல பல பகுதிகளில் ரொம்ப வேகமா பரவ ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த ஸ்ட்ரெஸ்ஸாலேயே உங்களுக்கு செரிமான கோளாறு ஏற்பட்டு அல்சர், நெஞ்சு எரிச்சல் போன்றவைகள் தான் உண்டாகும். சாப்பிட்ற நேரத்துல போனு, டிவி போன்றவைகள் எல்லாம் கவனம் செலுத்தாம நம்ம சாப்பிட்ற உணவு மீது மட்டும் கவனம் செலுத்தி ருசிச்சு சாப்பிடணும். ஆனா இந்த காலத்துல பெரும்பாலும் மக்கள் பலர் அப்படி சாப்பிடுறது இல்ல. அடுத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டு ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டு அவங்க கவனம் இல்லாம உணவு சாப்பிடுறாங்க. ஆனா நீங்க சாப்பிட்றது கொஞ்சமே ஆனாலும் அதை அமைதியா, நிம்மதியா, கவனத்தோட ருசிச்சு சாப்பிட்டீங்கன்னா அது திருப்தியை கொடுக்கும், உடம்புக்கும் நல்லது. உணவை உண்ணும் போது இடையிடையே அதிகமா தண்ணி குடிக்காதீங்க. ஏன்னா செரிமான குடல்ல வெளியாகிற ஆசிட்ல இந்த தண்ணீர் அதிகமா கலந்துட்டா அந்த ஆசிடோட பவர் குறைஞ்சு போய் இதனால நம்ம சாப்பிட்ட உணவை செரிக்கிறதுக்கான பவர் அந்த ஆசிட்ல குறைஞ்சு போயிடும். ஆனா நம்ம சாப்பிடும் போது உணவு தொண்டையில அடைச்சிக்காம இருக்க அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கலாம். அளவுக்கு அதிகமா மது குடிக்கிறது, மசாலாக்கள் அதிக போடப்பட்ட உணவை சாப்பிடுறது, அதோட வெளியே கிடைக்கக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸ்கள் இதெல்லாத்தையும் அதிகம் சாப்பிடாதீங்க. அதெல்லாம் சாப்பிடுற சமயத்துல ஸ்டார்டிங்ல நல்லது போலதான் தெரியும். ஆனா உள்ளார நம்மளுடைய செரிமான அமைப்பு அது மெல்ல மெல்ல சீரடிச்சுட்டு வர ஆரம்பிக்கும். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம உடம்பு ஒரு லைப்ரரி மாதிரி, அது எப்பவும் அமைதியாவே இருக்கணும்.
அதனால நம்ம உடம்புக்கு எரிச்சலும் கரைச்சலும் கொடுக்காம பாத்துக்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இன்ஃபர்மேட்டிவாவும் இருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ் அப்லோட் ஆனதும் உங்க நோட்டிபிகேஷன்ல வந்து தெரியணும்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.